பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம தியானிக்கக்கூடிய வசனம் மார்க் 8வது அதிகாரம் 31வது வசனம். அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுபட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவரென்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர் தெழுந்த வேண்டியதா இருக்கிறது என்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், மார்க் 8th சாப்டர்லையே அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி மனுஷகுமாரன் எல்லாராலையும் புறக்கணிக்கப்படுவார், அடிக்கப்படுவார், கொல்லப்படுவார், ஆனால் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருப்பார் அப்படின்னு சொல்லி அவங்க பேச தொடங்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சீஷர்களெல்லாம் அதுக்கு ஏற்றுக்கொள்கிறதுக்கு மனசே இல்லை. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கர்த்தருடைய வழியில் இருக்கும்போது கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கும் பாடுகள் இருக்கும், துன்பங்கள் இருக்கும், எல்லாராலும் புறக்கணிக்கப்படுற நிலைமைகள் இருக்கும். ஆனாலும் நம்மளுக்கு 3ஆம் நாளில் உயிர் தெழுந்த இயேசுப்பாவோட வல்லமை நமக்கும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.